அண்மை செய்தி. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே மழைநீர் தேங்கியதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே மழைநீர் குளம் போல தேங்கியிருப்பதன் காரணமாக வெளியூர்களிலிருந்து சென்னை வரக்கூடிய பயணிகளும் சென்னையிலிருந்து வெளியூர் செல்லக்கூடிய பயணிகளும் பெரும் அவலத்தை சந்தித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரனூர் சுங்கச்சாவடி, சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பத்மநாபன். தற்பொழுது சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சிகாமணி. சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்து 3 நாட்களாக தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் நேற்று மாலை முதலே சென்னைக்கு வர தொடங்கினார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னை நோக்கி வரக்கூடிய மக்கள் அதாவது ரயில் மூலம் மற்றும் அரசு பேருந்து, தனியார் பேருந்துகள் மற்றும் தங்களுடைய வாகனம் மூலமாக சென்னையை நோக்கி வருவதால் பரனூர் மற்றும் ஆத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில், ஊரப்பக்கம், கூடாஞ்சேரி ஆகிய பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் இறங்கக்கூடிய மக்கள் தற்போது ஜிஎஸ்டி சாலையிலேயே ஆம்பளை பேருந்திலும் அரசு பேருந்திலும் இறக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் தண்ணீர், மழைநீர் தேங்கியுள்ளதாலும் இதனால் இதன் காரணமாக மழை தற்போது பெய்து வருவதால் அவர்கள் தங்கள் அந்த பயணிகளை இந்த ஜிஎஸ்டி சாலையிலே இறக்கி விடுவதால் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் மற்றும் தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு நோக்கி மாநகர பேருந்துகளை பிடிப்பதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தங்களுடைய குடும்பத்தாருடன் ஆபத்தும் உணராமல் தங்களுடைய குடும்பத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அதாவது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செல்வதற்காக அவர்கள் எதிரே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த ஜிஎஸ்டி சாலையிலேயே அவர்களை இறக்கி விடுவதால் இங்கிருந்து அவர்கள் எதிர்புறம் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநகர பேருந்துகளை பிடிப்பதற்காக தங்கள் குடும்பத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மழைநீர் அதிகமாக தேங்கியுள்ளது. ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து தற்போது ஏற்பட்ட நிலையில் தற்போது மழை பெய்து வந்த நிலையில் பொதுமக்களும் பயணிகளும் அந்த பகுதியில் இறக்கி விடப்பட்டு அவர்கள் மாநகர பேருந்து பிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பயணிகள் அவர் மிகவும் சிரமம் அடைந்து இந்த ஜிஎஸ்டி சாலையை இறக்கி விடுவதால் அவருடைய உடைமைகளும் தங்களுடைய குழந்தைகளையும் எல்லாரும் தூக்கி செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த சாலையில் ஜிஎஸ்டி சாலையிலே அனைத்து பேருந்துகளும் இங்கே இறக்கி விடுவதால் பயணிகள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.